இப்போது நம்ம பூண்டியை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, தாமரைப்பாக்கம் அணைக்கட்டு அங்கேருந்து திறந்து விடுற தண்ணி தாமரைப்பாக்கம் அணைக்கட்டை தாண்டி வரணும். தாமரைப்பாக்கம் அணைக்கட்டை தாண்டி வரக்கூடிய அளவு ஒரு 20,000 கனஅடி இருந்ததுன்னா 2 கரையிலையும் பிறண்டு போவதற்கு வாய்ப்பு இல்லை. 30,000 35,000 போச்சுனாலே அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்பு இருக்குது. அதில் அந்த வழியாக தண்ணி மேலே ஏறி சின்ன சின்ன கிராமங்களை, பக்கத்தில் இருக்கிற கிராமங்களை பாதிச்சுட்டு கடைசியாக நம்முடைய கொசத்தலையார் கடலோடு கலக்கிற இடம் ஆகிய அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இப்போ ஏற்கனவே அந்த பக்கம் எண்ணூர் தெர்மல்லேருந்து வரக்கூடிய சாம்பல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த பிரச்சனைகளெல்லாம் இல்லாமல் இருந்தால் ஒரு 40,000 45,000 வந்தால் கூட ஈஸியாக உள்ளே போயிடும் கடலுக்குள்ளே. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஒரு 30,000 25,000 வந்தாலே அதிகமாக அங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கிறதுக்கு, எண்ணூர் மக்கள் பாதிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ வர்றது 6,000 7,000 வர வரையில் அவ்வளோவாக அது பாதிக்கப்படாது. அதுதான் அதை பொறுத்த வரையில். அதுவே நீங்கள் புழல்லேருந்து திறக்கக்கூடிய தண்ணி ஒரு 7,500 அதனுடைய முழுமையாக திறக்கிறதவங்க 7,500ன்னு சொல்லுவாங்க அதிகப்படியாக. அந்த 7,500 திறக்கிற போது நிச்சயமாக அந்த ஓடைக்கு 2 பக்கமும் இருக்கிற ஒரு சில பகுதிகள் அது எப்படி இருக்குன்னா, இதிலேருந்து தண்ணி மறுபடியும் அதில் வடியணும். அங்கே குடியிருப்புலேருந்து தண்ணி அந்த மடுவுக்குள்ளே வடியணும், அந்த ஓடைக்குள்ளே வடியணும். ஆனால் இப்போ என்ன நிலைமை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, 7,000 7,500ன்னு போச்சுன்னா அந்த ஓடையில் போகிற தண்ணி இந்த பக்கத்தில் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்போ அது மக்களை பாதிக்கும். ஒரு 2,500 வரையில் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிதாக நிகழ்வதற்கு வாய்ப்பில்லை. அதுதான் இதில் இருக்கக்கூடியது. இங்கே செம்பரம்பாக்கத்தை பொறுத்த வரையில் ஒரு 2,000 3,000ன்னு திறக்கிற வரையிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8,000 10,000ன்னு போகிற போது அந்த பக்கம் இந்த மாதா இன்ஜினியரிங் காலேஜ் அந்த பக்கம்லாம் இருக்கிற இடங்களில் நிறைய பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர உங்களுக்கு ஒரு அதிகப்படியாக ஒரு 15,000 20,000ன்னு திறந்தால் தான் அதே நேரத்தில் திருநீர்மலையில் அடையாறுடைய தெற்கு கிளையிலிருந்து ஆதவனூர் பக்கம் இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் வந்தால், இந்த தண்ணி அதை வரவிடாமல் தடுத்தால் அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் வெள்ள பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குரம்பேட்டை பல்லாவரம் அந்த மாதிரி பகுதிகளுக்கு உள்ளே ஏறி அதுக்கு பின்னாடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாத வரையில் எல்லாம் சேஃபாக தான் போகும். நல்ல மழை பெஞ்சு இப்போது ஏற்கனவே பூமி முழுவதுமாக நனைந்து விட்டது. சேச்சுரேட்டட் கண்டிஷன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி முழுவதுமாக நனைந்து விட்ட நிலையில் இங்கே நமக்கு பெய்கிற மழை ஒரு 15 சென்டிமீட்டர் ஒரு நாளில் பெஞ்சாலே இனிமேல் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளவும் பெய்யக்கூடிய மழை பூராவுமே வெள்ளமாக அவங்களுக்கு வெளியில் வரும். அப்போ இந்த மழைநீர் வடிகாலில் போகிறது போக எக்ஸஸாக கொஞ்சம் மேலே வரும். அது எப்போ வடியும்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து தான் அது வடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அது வரையில் கொஞ்சம் அங்கங்கே தேக்கம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் முக்கியமாக. அதே நேரத்தில் அடையாறில் தண்ணீர் என்பது இனிமேல் ஒரு 30,000 35,000 கூட இந்த ஆண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 30,000 கனஅடி 35,000 கனஅடி கூட. ஏன்னா செம்பரம்பாக்கத்தில் இருந்தும் திறந்து, ஏன்னா ஒரு செம்பரம்பாக்கத்துக்கு மேலே உள்ள ஏரிகள் இருக்குது இல்லையா, அதுங்க எல்லாமே நிறைஞ்சிடுச்சுன்னா இனிமேல் பெய்கிற மழையில் மொத்த ஏரியிலேருந்து தண்ணி செம்பரம்பாக்கத்துக்கு வரும். அப்போ செம்பரம்பாக்கத்தில் நீங்கள் ஒரு 20,000 25,000ன்னு திறந்து இந்த பக்கம் தெற்கு பகுதியிலேருந்து வரக்கூடியதும் ஒரு 20,000 15,000 வந்தால் அடையாறில் வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த வருஷம். அது மழை பொழிவதை பொறுத்து தான் இருக்கிறது. மழை அதிகமாக பொழிந்தால் நிச்சயமாக அடையாறில் ஒரு வெள்ளம் இந்த வருடமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோலவே கூவத்திலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கூவத்தில் வெள்ளம் என்பது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூவம் ஏரி அது ஒரு பெரிய ஏரி. அந்த ஏரியிலேருந்து தண்ணீர் வெளியே வரணும். இன்னொன்று இந்த கல்லார் என்று சொல்லக்கூடிய காவேரிப்பாக்கம் ஏரி நிறைந்து விட்டால் அதிலேருந்து தண்ணீர் வெளியேறக்கூடிய பகுதியை அங்கேயே கொசத்தலையாறுன்னு சொல்ல மாட்டாங்க. அது கொஞ்சம் தூரம் கேசவரம் அணைக்கிட்டு வரையில் பார்த்திங்கன்னா அது கல்லார் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே உள்ள மக்களை தான் கல்லாருன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கொசத்தலையாறுன்னு போட்டிருப்பாங்க. இல்லை, அந்த இப்போ பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் ஒரு வேளை தண்ணி வரலாம்னு நினைக்கிறேன். அதனால தான் பூண்டி உடனடியாக நிறைஞ்சி தண்ணி திறக்கிற மாதிரி ஒரு நிலைமை.
அந்த கல்லாறுலேயும் தண்ணி வந்து அந்த தண்ணி கேசவரம் அணைக்கட்டில் இருந்து பழைய பங்காரு கால்வாய் வழியாக திருப்பி விடப்படும். அந்த பழைய பங்காரு கால்வாயில் வரக்கூடிய தண்ணியோட கூவம் ஏரியுடைய தண்ணீரும் வந்து கலந்ததுன்னா அது கூவமாக உருவெடுத்து வருகிறது. அப்போ அந்த கூவத்தில் தண்ணி வர்றது இந்த வருஷம் எதை பொறுத்து இருக்குன்னா அந்த பகுதியில் பெற மழையை பொறுத்து இருக்குது. அதனால் அதுவும் பார்த்திங்கன்னா கூவத்துலேயும் இந்த ஆண்டு வந்து நிறைய தண்ணீர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ செம்பரம்பாக்கை ஏற்கனவே நிறைந்து விட்டது. அதனால் என்ன பண்ணணும், செம்பரம்பாக்கம் நிறைந்து விட்ட அந்த நிலையில் கொரட்டூரில் இருக்கக்கூடிய அந்த திருப்பணியில் செம்பரம்பாக்கத்துக்கு வருகிற நீரை அந்த வாய்க்காலை திறக்காமல் அது புதிய பங்காரு கால்வாயின்னு பேர். அந்த புதிய பங்காரு கால்வாயினுடைய கதவுகளை மூடிவிட வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு செம்பரம்பாக்கத்துக்கு தண்ணீர் போகாமல் இருக்கும். அது கூவம் ஆற்றிலேயே போய் கடலோடு கலந்து விடும். இதுதான் மக்களுக்கு வந்து நான் பலமுறை சொல்கிறது இதுதான். ஒரு வெள்ளம் வருது, எந்த ஆற்றுல வெள்ளம் வந்தாலும் அந்த ஆற்றுக்கு 2 கரையிலையும் என்ன பண்ணணும், ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல சங்கு பிடிக்கிற ஏற்பாடு. அந்த சங்கு என்ன மாதிரி ஒலிச்சா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியப்படுத்திடணும் முதல்லையே. இப்போ நீங்கள் ஒரு விதமாக சங்கு ஒலிச்சுதுன்னா இவ்வளோ தண்ணி போகுது ஆற்றுல அப்படின்னு அர்த்தம். மக்கள் அங்கிருந்து காலி பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சங்கு ஒலிக்கணும். அந்த சங்கு ஒலித்த உடனே மக்கள் எல்லோரும் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்து சென்று விட வேண்டும். இப்படிப்பட்ட ஏற்பாடு பண்ணி அந்த சங்கை வச்சு, அந்த சங்கு வெறுமனே மின்சாரத்தில் இயங்கினா போதாது. ஏன்னா மழைக்காலங்களில் உங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும், அங்கே ஒரு ஜெனரேட்டர் வச்சு, டீசல் ஜெனரேட்டர் வச்சு, அங்கே டீசல் இருப்பு வச்சு எப்போ வேணும்னாலும் அந்த டீசல் ஜெனரேட்டரை ஓட்டி சங்கை இயக்கணும். அப்படி ஒரு ஏற்பாடு நம்முடைய இருக்கக்கூடிய சென்னை உள்ளே இருக்கக்கூடிய ஆறுகள் அத்தனைக்கும் ஒரு ஏற்பாடு இப்படி பண்ணால் மக்கள் வந்து உஷாராகிறதுக்கு அவங்க வந்து முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும்.